அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் லக்னமாக இருக்கீங்க, கடகம் ராசியாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன, வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி பொது பலனாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் கடகம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க எந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க, உறவுகளாக, கணவனாக, மனைவியாக, அல்லது நண்பர்களாக, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எந்த ராசி சேர்ந்தவர்கள், அவர்களால் நன்மை ஏற்படுமா அல்லது பாதகம் ஏற்படுமா, மேலும் எந்த லக்னம் நீங்க மேரேஜ் பண்ணலாம், எந்த லக்னத்தை அவாய்ட் பண்றது நல்லது. சப்போஸ் நீங்க கடக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க எந்த லக்னத்தை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், அதே போல கடகம் ராசியா இருந்தா எந்த ராசி நீங்க அவாய்ட் பண்ணணும் என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். இப்போ கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனை பொறுத்தவரையிலும் வளரும் தேயும் தன்மை கொண்ட ஒரு கிரகம். அதாவது ஆக்சிலேஷன் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 15 நாள் ஹாப்பியாகவும், அடுத்த ஒரு 15 நாள் ஒரு சேடாகவுமே இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும். அதனால மன வருத்தம் அடைவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க, சுயநலம் கொஞ்சம் இருக்கும், முகத்தில் அடித்தார் போல எதையும் சொல்லிடுவாங்க, நறுக்கு தெரித்தார் போல பேசக்கூடியவர்கள், வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமைகளோ இருக்கும் சில நேரங்கள்ல. அதனால சுத்தி இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா மனைவி அல்லது கணவன் அல்லது மற்ற உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். தாய் மேல மிகுந்த பாசம் வச்சிருப்பாங்க. தாய் என்றாலே கோவில் கட்டாத குறையாக பாசம் வைத்திருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரையிலும் தாயா தாரமா என்றால் தாயை தான் முன்னிலைப்படுத்துவார்கள். அதுவும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த கடகம் ராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய சுற்றுப்பயணம், அலைச்சல்கள், பயணங்களோட தான் வேலை பார்ப்பாங்க. இது ஒரு பிரயாண கிரகம் சந்திரனை பொறுத்தவரையிலும். அப்போ அலைச்சலும் பிரயாணமாவே இருந்துகிட்டு இருக்கும். வேலையில கூட ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குறிப்பா அந்த சக பணியாளர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல கொடுப்பாங்க. நல்லாவே பேசிட்டு தான் இருப்பாங்க, நல்லாவே பழகக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க. பட் அவங்க மறைமுக எதிரிகளாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக ஜென்ரலா பார்க்கும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இப்போ உதாரணமா கடக லக்னமாக இருந்து 7ஆம் பாவகத்துல சனி இருக்கிறாரு. சனி திருவோண நட்சத்திரத்திலேயே இருக்குன்னு வச்சிங்களேன். சோ 7ஆம் பாவகன்றது சனியோட வீடு தான், மகரம் தான், ஆட்சி வீடு. சனி 7ஆம் பாவகத்தில் இருந்தா திக் பலம். மேலும் திருவோண நட்சத்திரத்துல இருந்தாக்க சீக்கிரமாவே மேரேஜ் ஆயிடும், அது காதல் திருமணமாவே போயிடும். இந்த கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் காதல்லாம் ஏற்படுமா அப்படின்னா உறுதியா காதல்லாம் ஏற்படும். காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கை நல்லா இருக்குமானாக்க சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாவே இவர்களுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கு. சனி வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரமாகி இவங்க ஜாதகத்தில் எங்கேயாவது இருக்குனாலையும், குறிப்பா 3ஆம் இடம், 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் அல்லது 10ஆம் பாவகத்துல இந்த சனி வக்கரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதை நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறது, இதுதான் கலஸ்தர தோஷன்றது. ஸோ அப்படிப்பட்ட 2 பேருக்குமே தோஷம் இருக்கு, சேர்த்திடலான்னு சொல்லி சேர்த்தவே கூடாது, அது பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த கடகம் ராசியில பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் 4ஆம் பாதம். அதனால இது புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம். கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இவர்களுக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அதே போல திருமணத்துல கொஞ்சம் லேட்டானாலையும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும், முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, கோபம் இருக்கும், சுயநலமும் இருக்கும். அதே போல இவர்களுக்கு எதிர்ப்புகளும் குறிப்பா இருந்துகிட்டு இருக்கும். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய தாயார், மாமனார், மாமியாரோட ஒரு ஒத்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருமே இவருடைய தாயார் அல்லது இவருடைய சகோதரியால ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கும், சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது அவங்களோட ஒரு ஒற்றுமை இருக்காது. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய தாயார் மற்றும் அவர்களுடைய உறவுகளோட இவர் கடகராசி நண்பர் ஒத்து போக மாட்டாங்க. அதே போல இவங்களுடைய தாயார் மற்றும் உறவுகளோட வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒத்து போக மாட்டாங்க. இதுவேதான் இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மையப்புள்ளியாக இருக்கும். அதாவது தாயா தாரமா அப்படின்னாக்க தாயை தான் முன்னிறுத்துவார். தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது வாழ்க்கை துணைவருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால சில சிக்கல்களும் பிரச்சனைகளுமே அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அது பெரிய அளவுக்கு பூதகரமா வெடிச்சு பிரச்சனையாகிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அமைப்பை பொறுத்தவரை.
இல்லைன்னா அப்படியே நார்மலா அப்படியே சண்டை போட்டுட்டே கூட பிரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இவங்க கடின உழைப்பாளிகள், நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணைவரை அதிகமாகவும் நேசிப்பாங்க. ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நிறையவே பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு. அதே போல இவங்க கடின உழைப்பாளிகள், வார்த்தைகள்ல கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் நல்ல மனசுக்காரர்களும் கூட. அதே போல உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அது சில நேரங்கள் இவங்களால முடியாம இருக்கும். அதே போல ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலிகள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தான். நிறைய அலைச்சலும் பயணமாகவும் இருக்கும். அதே போல இவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை, மேரேஜ் லேட் ஆகுறது, ஆனா அரசு பணிக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு ஏற்படும். இவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையினுடைய தந்தை அல்லது தாயாரோட ஒரு ஒற்றுமை இருக்காது. குறிப்பா தந்தையுடன் ஒற்றுமை இருக்காது, பிரச்சனையாவே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு இருக்கும். இவருக்கு எந்த ராசியில் இருப்பவங்க இவங்க வந்து சுத்தி உறவுகளாக, வாழ்க்கை துணைவராக அல்லது காதலனாக, காதலியாக, நண்பராக இருப்பாங்கன்னாக்க, கடகம் என்பது நீர் ராசி. இந்த நீர் ராசி என்பது நிலம் ராசி ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இவருடைய உறவு அல்லது ரிலேஷன்ஷிப் அல்லது வாழ்க்கை துணைவர் யாரா இருப்பாங்கன்னாக்க கன்னி ராசி, மகர ராசி அல்லது ரிஷப ராசியில் இருப்பவர்கள் மேக்சிமம் இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு கடக ராசியில் இருக்கக்கூடியவர்களே, அதே போல மீனம் ராசி, விருச்சிக ராசி இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு உறவுகளாக, வாழ்க்கை துணைவராக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவாவே இருக்கும். ஆனா இந்த நிலம் ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி, மகர ராசி மற்றும் ரிஷப ராசியில் கடக ராசியோட சேரும் போது பாத்தீங்கன்னாக்க நன்மைகள் இருக்கும். அதே சமயத்துல சில கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்களையும் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் கர்மான்றது. இவங்களாலதான் இவங்களுக்கு நன்மைகள் நடக்கணும், இவர்களாலதான் ஏதோ ஒரு வகையில சில கர்மாக்கள் கழியணும். ஆனாலும் அவர்களாலேயே சில பாதிப்புகளை அடைவாங்க. குறிப்பா அந்த நிலம் ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி, மகரம் ராசி, ரிஷப ராசி. இப்போ இவங்க வந்து கடக ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா மகர ராசியை திருமணம் செய்யறது தவிர்க்கிறது நல்லது. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், கும்பராசியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கடக ராசி, கும்பராசியை தவிர்க்க வேண்டும். அதாவது வாழ்க்கையில வந்து காதலிக்கிறோம், கும்பராசி பொண்ணு காதலிக்கிறோம் அல்லது கும்பராசி பையனை காதலிக்கிறோம், ஏதோ வகையில கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட அது வந்து நீண்ட நாள் அந்த காதல் வந்து சக்சஸா போகாது. திடீர்னு காதல் கசக்க ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் சொல்றது, இந்த ராசி மேலோட்டமா பார்த்தாலே சொல்றேன், ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ஜாதகத்தை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா பொருத்தம் வராது, பிரச்சனையா தான் இருக்கும். மேலோட்டமா நம்ம ஒரு இந்த ராசி, இவங்க இந்த ராசின்னா கூட அது செட் ஆகாது. வந்து கும்பராசி, கடகராசியில செட் ஆகாது. அதே போல பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசி கூட தவிர்க்கிறது நல்லது. மிதுனம், கடகம், ஏன்னா சஷ்டமா வரும். மிதுனம் வந்து கடகராசிக்கு 12ஆம் பாவகம். அப்போ பாத்தீங்கன்னாக்க அது செட் ஆகாது இருக்கும். சிம்ம ராசியை கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுல வந்து தோஷங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா சரி. அதுதான் இங்க முக்கியமான சொல்ல வருது. நீங்க கடக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க மகர லக்னத்தை தவிர்க்கணும், கும்ப லக்னத்தையும் தவிர்க்கணும். மற்ற லக்னங்களை நீங்க பார்க்கலாம். இது மட்டுமே இல்லாம ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ஒரு நல்ல கற்றறிந்த ஜோதிடரிடம் கொடுத்து ஜாதக பொருத்தம் பக்காவா பார்த்து திருமணம் செய்யும் போது ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இல்லைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த பிரச்சனை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் நம்ம பார்க்க போறோம். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சற்று இவருக்கு நேர் எதிராக தான் இருப்பார். இவர் சுறுசுறுப்பா செயல்படுவாரு, எதுலயும் அலைச்சல் பயணங்களோடயே இருப்பாரு. ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடியவர்கள், நீதி நியாயத்தை கட்டுப்படக்கூடியவராகவும் இருப்பாரு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்வதிலும் தாமதம் ஏற்படும். சோ அப்போ வாழ்க்கை துணைவர் பாத்தீங்கன்னா இவரை விட ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும். அதாவது கல்வியிலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்க வயதில் கூட ஒரு வேரியேஷன் இருக்கலாம். அல்லது படிப்புல இவர் வந்து நல்லா படிச்சிருப்பாரு, அல்லது வாழ்க்கை துணைவர் குறைவாக படித்திருக்கலாம், அல்லது வயது குறைவாக இருக்கும் இவருக்கு, அல்லது வயதான ஆணோ அல்லது பெண்ணோ கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் வயதில், அல்லது கேசட்ல டிஃபரெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லவ் மேரேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. காதல் வாழ்க்கை வந்து கசக்குமா அல்லது இனிக்குமா அப்படின்னாக்க அது வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களின் அமைப்பு தான், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க காதல் வாழ்க்கையில இந்த முக்கியமா இந்த குடும்ப உறவுகளாலதான் இவங்களுக்கு பிரச்சனை வருது. அது காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவா கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட ஒத்தே போக மாட்டாங்க, ஒத்து போக முடியாத மாதிரியான சூழ்நிலையும் இருக்கும்.
அதே போல அவங்களும் இவங்களுடைய உறவுகளோட ஒத்து போகாதனால இந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மையப்புள்ளி. அதோட விளைவுகள் தான் கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து அது பிரியக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதே போல கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினுடைய அட்ராக்ஷன் அஃபெக்ஷன்லாம் நிறையவே வரும். சில பேர் வந்து அதை தவிர்த்துறாங்க. சில பேர் வந்து அந்த சூழ்நிலையில போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். மேக்சிமம் சொல்றேன் நானு, இது வந்து ஒரு பொது பலன் தான், எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது. சில பேர் வந்து அந்த செகண்ட் மேரேஜோ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளோ சில பேருக்குலாம் ஏற்பட்டுடுது, அல்லது ஒரே நேரத்தில் இருவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையோ ஏற்பட்டுடுது. ஆர்வம் என்பது சற்று குறைவாக இருக்கும், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கடின உழைப்பாளியா இருப்பாங்க. கடின உழைப்பாளி, குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு வகையில வேற இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியவராகவோ அல்லது வசிக்கக்கூடியவராகவோ இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாரு. ஒரு கோபம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அந்த கோபம் டென்ஷன் இவரை போலவே, குறிப்பா கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல அவரும் வந்து அல்லது வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் வந்து பாத்தீங்கன்னாக்க உணர்ச்சி வசப்படக்கூடியவராக, கோபம் டென்ஷன் பிடிவாத குணம் கொண்டவராக இருப்பாரு. தன்னுடைய சுகத்திற்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் பொதுவாகவே இவர்களுக்கு ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான். சில பேருக்குலாம் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா, கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக பேக்ரவுண்ட்ல இருந்தோ அல்லது ஆன்மீகம் அதிக ஈடுபாடு உள்ள பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல இந்த இடத்துல சனியே இருக்கு, செவ்வாய் இருக்கு, போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஒரு வேரியேஷனும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் வந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பூச நட்சத்திரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கடந்த காலமா வந்து கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவுகள் தான். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு மேல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான அஷ்டமத்து சனியோட பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வேண்டிட்டு வரலாம். கணவன் மனைவி பிரியாம இருக்கீங்கன்னாக்க 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு, வள்ளி அம்மையாரையும் தரிசிச்சுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வரும்போது ஒரு மன அமைதியும் ஒரு ஒற்றுமையும் ஏற்படும். அல்லது திருவண்ணாமலை கூட போயிட்டு நீங்க கிரிவலம் செய்யலாம். 3 பௌர்ணமி நாட்கள்ல கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து போகலாம். பிரியாம இருந்தீங்கன்னா, பிரிந்து இருந்தாலையும் தனித்தா ஒருவர் மட்டும் கூட நீங்க போகலாம். போகும்போது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து ஒண்ணு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அல்லது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதே போல அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமான் வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. போகும்போது வெள்ளருக்க மாலை அல்லது அருகம்புல்ல மாலை நீங்களே அது கோத்து அல்லது கட்டி எடுத்துட்டு போய் நீங்களே போட்டு அதை வழிபாடு செய்யறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவங்க, அதே போல வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவங்களா இப்போ வந்து ஃபாலோ பண்றது வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விநாயகர் வழிபாடு என்பது முக்கியமா செய்யக்கூடியதாக இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.